எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. பிரதமர் மோடியை தேநீர் விற்பவர் போல சித்தரித்து வீடியோ ஒன்றை காங்கிரஸ் தேசிய செய்தி தொடர்பாளர்களில் ஒருவரான ராகினி நாயக் வெளியிட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் மோடி தனது இளம் வயதில் தந்தைக்கு உதவியாக குஜராத் பாத்நகர் ரயில் நிலையத்தில் தேநீர் விற்பனை செய்ததாக பல மேடைகளில் கூறியிருக்கிறார். மிக எளிமையான பின்னணியில் இருந்து வந்திருந்தாலும் தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக தேச பணியில் தீவிரமாக ஈடுபட்டதால் தான் நான் நாட்டின் பிரதமராக ஆனேன் என்று பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். ஆனால் எதிர்க்கட்சிகள் பல நேரங்களில் பிரதமரையும் அவரது தேநீர் விற்பனையையும் வைத்து நக்கல் செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறது. அந்த கேலிக்கெல்லாம் ஒருபடி மேலே சென்று ஒரு சர்வதேச அரங்கில் சிவப்பு கம்பள வரவேற்பு பின்னணியில் பிரதமர் மோடி தேநீர் விற்பது போல வீடியோ ஒன்றை ஏஐயில் உருவாக்கி வெளியிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராகினி நாயக் என்பவர் காங்கிரஸ் தேசிய செய்தி தொடர்பாளர் பொறுப்பில் இருக்கும் இவர் இவ்வாறாக தனிநபர் விமர்சனத்தை மிகவும் மலின சிந்தனையோடு நாட்டின் பிரதமருக்கு எதிராக முன்னெடுத்துள்ளதாக அவருக்கு கடும் கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. இந்த வீடியோ வெளியானவுடன் பாஜகவின் செய்தி தொடர்பாளர் சஷாத் பூனாவாலா காங்கிரஸ் தலைவர்கள் தங்களை உயர் குலத்தவர் என்று கருதுவதாகவும் ஒரு பின்தங்கிய சமூகத்தில் இருந்து கடினமாக உழைத்து மேலே வந்த ஒரு பிரதமரை பொறுத்து கொள்ள முடியவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் சென்ற 2014 பொதுத் தேர்தலுக்கு முன்னரும் காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் இதேபோல சாய்வாலா என்ற பிரதமரை கேலி செய்த போது அது பாஜகவின் வெற்றிக்கே வித்திட்டது என்றும் அதன் பின்னரும் காங்கிரஸ் பாடத்தை கற்கவில்லை என்றும் பூனாவாலா சாடினார். ஏழ்மையின் பின்னணியில் இருந்து வந்த ஒரு பிரதமரையும் அவரது தாயாரையும் கூட காங்கிரஸ் கேலி செய்வதாகவும் இதை மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் பாஜக தெரிவித்துள்ளது.